வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமிட்டி நாங்கள் ஹோஸ்ட். ஸோ சின்ன வயசில் கண்டிப்பாக உங்களுடைய ஃபேவரட் கார்ட்டூன்ஸாக லிஸ்ட் போடுங்கன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் ஃபினிஷ் அண்ட் ஃபப் உங்களுடைய டாப் 10 வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம ஒரு ஃபேவரட்டான, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எங்கேஜிங்கான ஷோ அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளான டாபிக், 2 சின்ன பசங்க அவங்களுடைய சம்மர் வெக்கேஷனை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்க செய்கிற அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு ஆப்போசிட்டாக அவங்க அக்கா எப்படி நிற்கிறாங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் அவுட்லைன். ஸோ அந்த அளவுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி தாட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஷோக்குள்ளேயே இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுடைய அந்த சம்மர் லீவ் வரும் பார்த்தீங்களா, நானும் இந்த மாதிரி ஃபினிஷ் அண்ட் ஃபப் வந்து ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்பிருப்பீங்க. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் வித்தியாசமான ப்ராஜெக்ட் கூட பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யாராச்சும் ஃபினிஷ் அண்ட் ஃபப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிக்கலாம் சொல்லி மறக்க வைக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. 90s கிட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் 2K கிட்ஸ்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஓவரால் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட நீங்க இந்த ஷோவை உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய நினைவுகள் கண்டிப்பா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. தமிழையும் அவைலபிளா இருக்கு, டிஸ்னி பிளஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஷோ பத்தி உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஷோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க டீம் ஃபினிஷா டீம் ஃபர்பான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் ஃபர்புக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. எஸ், லிட்டரலா ஃபர்புக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன் பேஸ்ல நானும் ஒரு ஆளா இருக்கேன். நான் டீம் ஃபர்ப், நீங்க டீம் ஃபினிஷா டீம் ஃபர்பான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷோவை கிரியேட் பண்ணது யாரு? டான் அண்ட் ஜெஃப் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஆக்சுவலா இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஷோ வந்து அவங்க எழுதி கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு ரிலீஸ் ஆச்சு. நம்ம டான் அண்ட் ஜெஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேட்டட் ஷோல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்சன்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஃபேமிலி கை, ஸ்பாஞ்ச் பாப், இந்த மாதிரி நிறைய ஷோஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் டான் அண்ட் ஜெஃப் ஒரு நாள் இந்த மாதிரி கலிபோர்னியால இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க போல. அங்க டான் அவர் கொடுக்கப்பட்ட அந்த டிஷ்யூல கையில் இருக்க கிரையான்ஸை வச்சு ஒரு டிராயிங் வரைஞ்சாரு. அந்த டிராயிங் தான் ஃபைனலாக இவ்வளோ பெரிய ஷோவாகவே மாறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷோவில் வரையப்பட்ட கேரக்டரே ஃபீனியஸ் தான். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி கிரிக்கி தான் பட்டிருக்காரு. பட் அது வந்து உண்மையிலேயே நல்லா வந்திருக்குன்னு சொல்லி இதை பக்கம் டான் அண்ட் ஜெஃப் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 எபிசோடுக்கான ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டாங்களா. பட் இவங்க ஆல்ரெடி ஷோஸ்ல நிறையவே கமிட் ஆயிருக்காத சமயத்தில் இதை வந்து இனிஷியலாக யாருக்கிட்டமே சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷோவை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா டீசென்டான இது ஸ்கிரிப்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு கொண்டு போய் வித்து அது மூலியமா பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்க ஆரம்பிச்சாங்களாம். ஃபர்ஸ்ட் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இந்த நிக்லோடியன்ல கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இது நல்லா தான் இருக்கு, பட் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கே. யோசிச்சு பாருங்க, உள்ளேயே 4-5 பிளாட் இருக்கும். ஸோ 2 சின்ன பசங்க பண்ற ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை மாட்டி விடுறதுக்கு நம்ம கேண்டிஸ் அவங்க அம்மா தேடி ஓடுறது, அது மட்டும் இல்லாமல் உள்ளே நம்ம ஃபெரிதா பிளாட்டிபஸ் டூஃபன் ஸ்மித்துக்கு நடக்கிற சண்டை, அண்ட் ஃபைனலாக அவங்களுடைய சண்டை இந்த பக்கம் ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் செஞ்சு வச்சிருக்க அந்த ப்ராஜெக்டை அழிக்கணும். கேண்டிஸ் அவங்க அம்மா முன்னாடி லூஸ் மாதிரி தெரியணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க தனித்தனி கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள கொடுத்தாங்கணும். ஸோ ரொம்பவே காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்டாக இருக்குது, இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம டான் அண்ட் ஜெஃப் அது வந்து ஒத்துக்கல. அதை தொடர்ந்து கார்ட்டூன் நெட்வொர்க்லையும் கேட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம டிஸ்னி சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பட் யாருமே அக்செப்ட் பண்ணவே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் டான் அண்ட் ஜெஃப் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு அவங்க தனித்தனி ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ ஒரு கடத்தில் நம்ம டிஸ்னி கிட்ட கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, டிஸ்னி வெளியில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக நாங்கள் வந்து பண்ணலான்னு இப்போ பார்க்குறோம், நீங்கள் ஓகேனா இப்போ வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டான் உடனே அவர் ஃப்ரெண்டு ஜெஃபுக்கு கால் பண்ணி 2 பேருமே US அண்ட் UK, அதாவது அமெரிக்கா அண்ட் லண்டனில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருந்திருக்காங்க. பட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்னி வந்து கூப்பிட்றாங்கன்னு சொன்னோடனே 2 பேருமே ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போர்டாக தான் ரெடி பண்ணுறாங்க. ஸ்டோரி போர்டுன்னு சொல்லும்போது அனிமேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு காமிக் வந்தால் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இந்த பக்கம் நம்ம டிஸ்னி கிட்ட காட்ட, டிஸ்னி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு, ஸோ டைம் எடுத்து நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சீசனை கிக் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்ம டான் அண்ட் ஜெஃபை கையிலேயே பிடிக்க முடியல. பயபுலைங்க சீசன் 1லேயே 47 எபிசோட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ் வந்து எப்போ நம்ம டிஸ்னி சேனல் வந்து ஆயிராச்சோ அதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து தொடர்ந்து சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருந்துச்சா. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீசனை மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான பேர் பார்த்து நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸாக கொடுத்துருக்காங்க. TRP எகிரி பிச்சுக்கின்னு பறந்துருக்கு. ஸோ எல்லாருக்குமே அந்த சீசன் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, இன்ஸ்டன்ட் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் வந்து நம்ம டிஸ்னி சேனலுக்கும் பிடிச்சி போக அவங்க அடுத்து 2-3 சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சைன் இன் பண்ணி நம்ம டான் அண்ட் ஜெஃப் பர்ஃபெக்டாக செட்டில் ஆயிட்டாங்க அந்த ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப்ல அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷ் அண்ட் ஃபர்பை அந்த டைம்ல பெருசாக பேசப்பட்டது தான் நம்ம ஸ்பாஞ்ச் பாபு பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னொரு மிகப்பெரிய காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டான் இருக்கார்ல, அவர் ஆல்ரெடி ஸ்பாஞ்ச் பாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஸோ அகைன் ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய டஃப்பும் கொடுத்துச்சு அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இந்த சீரீஸை எழுதி அந்த டிஷ்யூ பேப்பரில் வரைஞ்சான்னு சொன்ன பார்த்தீங்களா, அது நடந்து 15 வருஷங்கள் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் எபிசோடே ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள் சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி சேனலில் அதிகபட்சம் ரன் ஆன சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேரும் வாங்கியிருக்கேன். கிம் பாசிபிளுக்கு அடுத்து ஸோ செகண்ட் லாங் ரன்னிங் சீரீஸ் அப்படின்னு சொல்லி. அதை தொடர்ந்து சீசன் 1 சக்ஸஸை பார்த்து சீசன் 2
வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க கிட்டத்தட்ட 62 எபிசோட் பற்றி நான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா 65 எபிசோட்ஸ் அண்ட் ஃபைனல் சீசன் 48 எபிசோட்னு சொல்லி மொத்தம் 222 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் அண்ட் ஃபர்புக்கு வந்து ரன் ஆயிருக்கு. அண்ட் இதில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட், இந்த 222 எபிசோட்லேயுமே வந்த ஒரே கேரக்டர் பெரித பிளாட்டிபஸ். ஸோ எல்லா சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பேர் ஆகிறதையும் தாண்டி எல்லா எபிசோட்லையுமே இருந்திருக்காங்க. இந்த எல்லா சீசன்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தது நம்ம ஃபீனியஸ் தான். அதே மாதிரி அந்த சீசனோட எண்டு கடைசியாக பேசினதும் நம்ம ஃபீனியஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது வரையப்பட்ட கேரக்டரும் நம்ம ஃபீனியஸ் தான். ஃபீனியஸ் வரன்ஸ்ட் அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் நம்ம பண்ணலாம்னு சொல்லி டேனிக்கை பற்றின ஐடியா வந்திருக்கேன். ஸோ ஃபீனியஸ் மட்டும் இல்லைனா இந்த ஷோவே இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து டீம் ஃபர்ப் தான். ஸோ சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி XDயில் ஹையர் பண்ணாங்க. ஸோ டிஸ்னி சேனலை டிஸ்னி XDயாக மாற்றி ஃபஸ்ட்டு ஹையர் பண்ண ஷோவே ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் தான். ஸோ சீசன் 4ஓட எண்டு ஒரு மிக பிரம்மாண்டமாக கொடுத்தாங்கன்னு சொல்லி டிஸ்னி XDயில் கிட்டத்தட்ட 72 hours ஒரு மிகப்பெரிய மேரத்தானாவே நம்ம ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் ரன் பண்ணி ஃபைனல் எபிசோட கிட்டத்தட்ட 1 hour வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம டான் அண்ட் ஜெஃப். அதோட நம்ம ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் இனிதே நிறைவேறிச்சு. பட் அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 படங்கள் 4 கேம்ஸ், இப்போ கூட லேட்டஸ்டாக 2020 கூட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. செம்ம அமேசிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு எல்லார் மனசுலையுமே ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறது ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப். அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி கேட்டுக்கிட்ட இன்னொரு விஷயம், எல்லா எபிசோட்ஸ்லையுமே அட்லீஸ்ட் ஒரு பாட்டு வைங்களேன், ஒரு மியூசிக் வைங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஸ்னி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கேப் கிடைக்கிறதெல்லாம் பாட்டு சொல்லி விட்ருவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக டான் அண்ட் ஜெஃப் பார்த்தீங்கன்னா பிடிக்கல, இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து இது வந்து பிடிக்காம போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 2-3 எபிசோட் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த பாட்டுகள் நம்ம ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. அந்த சமயத்தில் எல்லா எபிசோட்ஸ்லையுமே ஒரு பாட்டை உள்ளே நுழைச்சிருவாங்களாம். ஸோ அந்த பாட்டை உள்ளே நுழைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது டிஸ்னி. அண்ட் அது உண்மையிலேயே நல்லா ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கேன். டிஸ்னி படங்கள் மாதிரி அந்த பாட்டுகள் ஸ்டோரியை ஸ்லோ டவுன் பண்ணாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. பாட்டுகள் எல்லாமே அந்த ஃபினிஷ் அண்ட் ஃபர்பில் நல்லா தான் இருந்துச்சு. எதுவுமே மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு இருக்காது. எனக்கு ஞாபகம் இருக்க ஒரே ஒரு பாட்டு ஆக்லெட், AGLET ஆக்லெட். ஸோ அந்த பாட்டு தான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. ஆக்லெட்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், 222 எபிசோட்ஸ்லையுமே ஒரே மாதிரியான ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, கேண்டஸ் தடுக்க பார்ப்பாங்க, ஃப்ரைடே அண்ட் டூஃபென்ஷிப்புக்கு ஒரு சண்டை நடக்கும். ஸோ இதுக்கு நடுவில் ஃபினிஷ் அண்ட் ஃபர்பில் அந்த ப்ராஜெக்ட் மொத்தமாக மறைய கேண்டிஸ் லூஸ் மாதிரி நிற்பாங்க. ஸோ எல்லா எபிசோட்ஸ்லையுமே இதே ஒரே ஃபார்முலா திரும்ப ஃபாலோ பண்ணால் போர் எடுத்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி இந்த பக்கம் டான் அண்ட் ஜெஃப் நம்மளுக்கு தெளிவாகவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார்முலா சேமாக இருந்தாலும் நம்ம ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் எவ்ரி சிங்கிள் எபிசோடும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இதே ஃபார்முலா தான் மூவிஸ்லேயும் அப்பியர் ஆகிருக்கும். பட் ஸ்டில் எல்லா மூவிஸும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்டேட்டிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகிருக்காது. ரொம்பவே அழகாகவே கொண்டு போயிருப்பாங்க. அரைச்சமாகவே அரைச்சாலும் அதுக்கும் வேண்டும் ஒரு திறமைன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இப்போதைக்கு அந்த ஷோவில் இருக்க கேரக்டர்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்க்கும்போது நம்ம ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் பிரதர்ஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் சாதா பிரதர்ஸில் அவங்க வந்து ஸ்டெப் பிரதர்ஸ். ஸோ ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியை ஃப்ளின் ஃப்ளெச்சர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. லிண்டா, கேண்டஸ் அண்ட் ஃபினிஷ் 3 பேருமே ஒரு ஃபேமிலி. ஸோ லிண்டா அவங்களுடைய ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணி இந்த பக்கம் டான்வில் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆல்சோ இந்த பக்கம் லாரன்ஸ் ஃப்ளெச்சர் அண்ட் ஃபர்ப் ஃப்ளெச்சர் 2 பேருமே தனி ஃபேமிலி. லாரன்ஸ் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணி இந்த பக்கம் தனியாக வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் லிண்டா லாரன்ஸ் ஒன்னா சேர அந்த கூடவே நம்ம கேண்டிஸ், ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. ஃபர்ப் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து பேசவே மாட்டாராம். அவரை பேச வச்சதே நம்ம ஃபினிஷ் தான். ஸோ ஃபினிஷ் சின்ன வயசுலேருந்து செம்ம துருத்துருன்னு இருக்க ஒரு கேரக்டர் தான். செம்ம ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்டைலை வச்சுக்கிட்டே இவங்க 3 பேரும் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சில பேருக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் உண்மையிலே அவங்க வந்து கூட பிறந்தவங்க கிடையாது. பட் இதை வந்து பிளான் பண்ணி தான் நம்ம டான் அண்ட் ஜெஃப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஏன்னா பிரதர்ஸை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கணும். ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்டெப் பிரதர்ஸாக இருக்குது அப்படிங்கிற தாரில் பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் பண்ணுற ப்ராஜெக்ட்ல ஃபினிஷ் வந்து மூலக்காரன், ஃபர்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர். ஸோ ஃபினிஷ் சொல்கிற எல்லாத்தையுமே ஃபர்ப் வந்து பக்காவாக பண்ணி முடிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷ் தொண்ணு பேசியிருக்க அந்த சமயத்தில் ஃபர்பும் அப்பப்போ ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா பேசுவார். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா எபிசோட் மூவிஸ் கேம்ஸில் எடுத்து பார்த்தாலே நம்ம ஃபர்ப் பர்சன் வெறும் 1 மணி நேரம் கிட்ட தான் வருமா. அப்போ யோசிச்சு பாருங்க ஃபர்ப் எந்த அளவுக்கு கம்மியாக பேசியிருக்காருன்னு சொல்லி. ஐ ஆம் குரூட் பேசின விண்டிஸ்லேயே அதிகமாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் ஆக்சுவலாக தனியாக அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, இசபெல்லா, பல்ஜித் அண்ட் பஃபர்ட். ஸோ பஃபர்ட் அப்பப்போ வில்லன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடப்பாரு. பட் 5 பேருமே ஒரே கேங். நாங்கள் 5 பேர் பண்ணுற ப்ராஜெக்ட் வேற மாதிரி இருக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இசபெல்லாவுக்கு ஃபினிஷ் மேலே ஒரு கண்ணு. ஸோ ஃபைனலாக 2 பேருமே ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஃபர்ப் மட்டும் நான் சிங்கிள் நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஃபர்ப் ஆக்சுவலாக டூஃபன் ஸ்மித்தோட பொண்ணான வெனஸா டூஃபன் ஸ்மித்தை உஷார் பண்ணிடுவார். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இது ஆக்சுவலாக
ஆக்சுவலாக அந்த டேரக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ ஃபர்ப் வந்து பார்த்தீங்கன்னா February 29 பிறந்த ஒரு கேரக்டர். ஸோ லீப் இயரில் பிறந்திருக்காரு பைபிள். ஃபீனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா January 6 பிறந்திருப்பாரு. ஸோ இந்த பர்த்டே எப்போ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக எத்தனை பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் லீப் இயரில் பிறந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. கேண்டஸை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், நம்ம கேண்டஸ் ஆக்சுவலாக அவெஞ்சர்ஸோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாம். அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸில் இருக்க தோரோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாம். நிறைய எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்க மாட்டாங்க, பட் காமிக்ஸ் அதிகமாகவே நம்ம கேண்டஸ் வந்து படிக்கிற ஒரு கேரக்டர்னு சொல்லி இந்த சீரிஸ் கிரியேட்டரான டான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பெரிகிட்ட வருவோமா. ஸோ பெரிய த பிளாட்டிபஸ். ஸோ வழக்கமாக ஒரு ஃபேமிலியில் நாய் பூனை இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை வச்சிருப்பாங்க. எதுக்கு இங்கே பெரிய த பிளாட்டிபஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டான் கிட்ட கேட்கும்போது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பெட்டை நாங்கள் வந்து வைக்க விரும்பல. ஏன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் பார்த்த நிறைய கிட்ஸ் வந்து எங்களுக்கும் நாய் வேணும் பூனை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்பாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ண பார்த்தோம்னு சொல்லி தான் இந்த பக்கம் பெரிய த பிளாட்டிபஸ் பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பெரிய த பிளாட்டிபஸ்க்கும் அகைன் தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா டூஃபன் ஸ்மித். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் டூஃபன் ஸ்மித்தோட பேர் மெடல் ஸ்மித்தாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டூஃபன் ஸ்மித் தான் சொல்லி மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய எழுத்துக்கள் மொத்தம் 13 வரும். ஸோ அவருடைய லெட்டர்ஸ் மொத்தம் 13. ஸோ 13ங்கிறது பேட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வகையில் நம்ம டூஃபன் ஸ்மித் பண்ணுறது எல்லாமே பேட் லக்கில் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம பெரிய எல்லாத்தையுமே தடுத்துட்டு இருப்பாரு. ஸோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா OWCA அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீக்ரெட் ஏஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ OWCA ஃபுல் ஃபார்ம் வந்து ஆர்கனைசேஷன் வித் கூல் அக்ரானிம். லிட்டரலாக அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த OWCA ஃபுல் ஃபார்ம். அண்ட் அதில் மேஜராக வர யாருன்னு கேட்டிங்கன்னா மேஜர் ஃப்ரான்சிஸ். நம்ம ஃப்ரான்சிஸ் அண்ட் டூஃபன் ஸ்மித் இந்த ரெண்டு கேரக்டருமே வாய்ஸ் ஓவர் பண்ணது நம்ம டான் அண்ட் ஜெஃப் இந்த கிரியேட்டர்ஸ் தான். ஸோ அவங்களுடைய இந்த சின்ன ஈஸ்டரையும் இந்த சீரீஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் டூஃபன் ஸ்மித் ஒரு ஜெர்மன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டூஃப்னா ஜெர்மனில் ஸ்டூபிட், அதாவது அறிவில்லாதவன் சொல்லி அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே டூஃபன் ஸ்மித் வந்து செம்ம கேரக்டருங்க. அவருடைய பேக் ஸ்டோரிலாம் செம்ம அமேசிங்காக இருக்கும். அவர் கிரியேட் பண்ணுற எல்லா மிஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இனேட்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது மேலே அவருக்கு ரொம்ப அதிகமான பற்று இருக்கு போல. பட் எல்லாத்தையுமே நம்ம பெரிய த பிளாட்டிபஸ் கடைசி நிமிஷத்தில் வந்து தடுத்து நிறுத்த அது மூலிமா நம்ம ஃபீனிஸ் அண்ட் ஃபர்ப் வந்து தப்பிச்சிருவாங்க. பெரிய ஆக்சுவலாக சீக்ரெட் ஏஜென்ட்டுங்கிற விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, இன்க்ளூடிங் நம்ம ஃபீனிஸ் அண்ட் ஃபர்ப். ஒரு கட்டத்தில் தெரியும், பட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மருதியால் மொத்தமாகவே மறந்துடுவாங்க. ஸோ பெரிய உண்மையிலே ஒரு சூப்பர் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இந்த ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிச்சிட்ட அப்புறம் இதை ஸ்பின் அவுட் பண்ணி வித்தியாசமான சீரிஸ் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி OWCA ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க எல்லா விதமான அனிமல்ஸ் வச்சு ஒரு சீரிஸ் வந்து கொண்டு போக பார்த்துருக்காங்க போல. ஸோ பெரிய வச்ச ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அது ஆக்சுவலாக ஃபேன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அது ஆக்சுவலாக 2 எபிசோட பார்த்தீங்கன்னா மொத்தமாக நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இசபெல்லா அவங்க கூட இருக்க அந்த கேங் வச்சு ஃபைவ் சைட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சீரிஸ் வந்து கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எடுத்தோன்னு ஒரு சீரிஸாக வந்து பண்ண வேணாம், ஜஸ்ட் 1 hour எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணி பார்ப்போம், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓடலை. ஸோ ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் தான் மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்க அந்த சமயத்தில் அதோடைய அந்த ஸ்பின் அவுட் சீரிஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி 4 சீசன்ஸ் சும்மா தாறு மாற வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. இதை தாண்டி ஏகப்பட்ட ஸ்பெஷல் சீசன்ஸ்லாம் இருக்குது, ஸ்பெஷல் மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு, கிறிஸ்மஸ் மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் உண்மையில சொல்ல போனா ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் நமக்குள்ள இருக்க அந்த கிரியேட்டிவிட்டியை வேற லெவலில் கொண்டு போன ஒரு செம்ம அமேசிங்கான சீரிஸ். எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சீரிஸ். கண்டிப்பாக இந்த சீரிஸ் பற்றி நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் சொந்தமாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், அதாவது இந்த சம்மர் வெக்கேஷனில் உருப்படியாக பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்பியிருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியை மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தூண்டியிருக்கும். இப்போ அந்த மாதிரி சீரிஸ் எதுவுமே வரது கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள அடித்து பிடிச்சி உட்கார வச்சு இந்த ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் வந்து பார்க்க வைங்க. அவங்களுடைய தாட்ஸே வேறு மாதிரி வளரும். சூப்பர் அமேசிங்கான சீரிஸ். உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. அது முக்கியமாக நீங்கள் வந்து டீம் ஃபினிஷா டீம் ஃபர்பா அதையும் சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ஒரு தாறு மாறான வீடியோவில் மீட் பண்ணி வந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.